இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் பாலும் பழக்கட்டம் அப்படின்ற பட்டுப்புடவைக்கு அழகான டிசைன் செய்யலாம். பிளெயினாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ப்ளவுஸை பேக் போர்ஷனை ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தோட. இந்த பாலும் பழம் கட்ட டிசைனை எவ்வளோ அழகாக வைக்கிறோம்னு வீடியோவுக்கு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அந்த சேலையிலேருந்து உள் சுற்றில் இந்த கட்டத்தில் ஒரு 6 இன்ச் அளவுக்கு கிளாத்தை உள் சுற்றுலேருந்து எடுத்திருக்கேன். அதாவது இப்போ அதில் நமக்கு 2 கட்டம் அப்படியே முழுமையாக கிடச்சிருக்கு. அதில் 2க்கு 2 அப்படின்ற அளவுக்கு அந்த கிளாத்தில் நடுவில், அதாவது 4 கலரும் இணைஞ்சு வர்ற மாதிரி நடு பக்கத்தில் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இதில் நீங்கள் அப்படியே வச்சு அயன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது ஓரத்தில் தையல் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி தான். எப்படி வேணாலும் அதை செஞ்சு இந்த மாதிரி இந்த நேரான கட்டத்துக்கு ஒரு 5 பீசஸ் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் 5 பீசஸ் ரெடி பண்ணின பிறகு இன்னொரு ஒரு 4 பீஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதே அந்த அளவுள்ள கேன்வாஸை இது மாதிரி நான் மடித்து வச்சுக்கிட்டு, அதில் சென்டர் பார்த்து இந்த நம்ம அந்த பாலும் பழக்கட்டம் டிசைனில் இருக்கக்கூடிய அந்த சென்டர், அந்த 4 கலருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில் இந்த புள்ளி சரியாக அப்படி இணையிற மாதிரி வச்சு, அதை குறுக்கில் முதல்ல வந்து நம்ம நேர் கட்டமாக எடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த கிராஸான கட்டமாக இதை எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அது இன்னமும் ஒரு அழகான டிசைனாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரே மாதிரி வைக்க வேண்டாம் இல்லையா, அதுக்காக இப்படி ஒரு 4 பீஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம முதுகுலையும் கையிலையும் நம்ம வச்சு டிசைன் பண்ணலாம். முதல்ல நேரான கட்டத்தை நடுவில் வச்சு, அதாவது முதுகோட சென்டரான பகுதியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் பக்கமும் அதே மாதிரி அந்த நேரான பீஸை வச்சுருக்கேன். இந்த 2 பக்கமுமே நம்ம கிராஸான அந்த கட்டத்தை கொடுத்துக்கலாம். ஷோல்டரில் எப்படி ஒரு பக்கம் ரைட் சைடு கொடுத்தோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிளெயினாக இருக்குது. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய டிசைன் வந்து அந்த சேலைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னா சேலையோட மதிப்பு இன்னமும் அதிகமாகும். இப்போ நம்ம அதில் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணினது மேலேயே அந்த எட்ஜஸில் எல்லாமே நம்ம அழகாக ஒரு லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஆரம்பிக்கிற இடத்துல சாதாரணமாக ஆரம்பித்தாலும் முடிகிற இடத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த லேஸை விட்டு அதை மடித்து அந்த ஃபினிஷிங் இடத்த முடிச்சிடலாம். எட்ஜஸ் எல்லாமே வந்து அழகாக அந்த கட்டு கரெக்டாக வர்ற மாதிரி சரியான அந்த ஒரு பொசிஷன் கொடுத்து அந்த சதுரம் அழகாக அமையிற மாதிரி வச்சோம்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அப்படியே நம்ம படித்தையல், அதாவது இன்னொரு பக்கமும் லேஸில் ஒரு பக்கம் உள்ளே நம்ம அந்த கிளாத் மேலே வச்சு ஒரு தையல் போட்டோம் இல்லையா, இப்போ அவுட்டர்லேயும் அதை படிமான தையலாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த முதுகுக்கு 5 பேச்சஸ் வச்சாச்சு. இப்போ இருக்கக்கூடிய 2 பேச்சஸில் நம்ம ஸ்லீவுக்கு வைக்க போகிறோம்.
அதாவது இந்த கலரில் இந்த மாதிரி டிசைனில் 2ம், அந்த டிசைனில் 2ம் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம செஞ்சு பார்க்கலாம். நடுவில் நம்ம அந்த கோடு வருது இல்லையா, அந்த கோட்டு மேலேயே லேஸை வச்சு அந்த எக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அது இன்னமும் கூடுதல் அழகாக இருக்கும். கிராஸாக வர்றதுலேயும் நேராக வர்றதுலேயுமே நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க. ஸ்லீவும் அட்ராக்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் இந்த டிசைனில் ஒன்றும் அந்த டிசைனில் ஒன்றும், ஸ்லீவில் 2 பக்கமும், இப்போ முன்பக்கம் பார்த்தோம்னா ஒரு டிசைனும், பின்னாடி பார்க்கும் பொழுது இன்னொரு டிசைனும் தெரிகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து ரொம்பவே பாலும் பழ கட்டம், அது பேர் பாலும் பழமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ அது திரும்பவும் ட்ரெண்டாக இருக்குது. ரொம்பவே பழைய பேட்டர்ன் தான், ஆனால் இப்போ ட்ரெண்டாக இருக்குது அந்த மாதிரி saree. இப்போ இது மாதிரி நம்ம அதில் வச்சு இதையும் தைச்ச பிறகு அதுக்கு மேலேயும் லேஸை வச்சு அழகுபடுத்தலாம். கையோட நுனியிலையும் அந்த முனை கையிலையும் நம்ம லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த எட்ஜும் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிளெயினாக இருக்கு இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி வச்சிடலாம். 2 ஸ்லீவுக்குமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா சாதாரண வெறும் பிளெயினாக இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் ரொம்பவே இப்போ மெருகூட்டப்பட்ட பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சேலைக்கு ரொம்ப தகுந்த மாதிரி இருக்குது. பாப்பாவோட அம்மாவுக்கு தான் இந்த சேலை. வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.